Hello guys, welcome back to our channel Tasty Buds. First of all, sorry for last 10 days வந்து நான் வீடியோ போடல, ஒரு சின்ன மிஸ்டேக். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறது பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, தக்காளி, அரிசி, துவரம்பருப்பு, உருளைக்கிழங்கு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு. இப்போது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு சின்ன கடாயை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 2 உருளைக்கிழங்கை வந்து நான் தோல் சீவி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், எண்ணெயிலேயே தான் அது வந்து வதங்கணும். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி. இது கிட்ஸுக்கு செய்யங்காட்டி நான் வந்து காரம் ஃப்ளேவரெல்லாம் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா உருளைக்கிழங்கு கூட நல்லா மசாலாலாம் இதாகட்டும், வெந்துட்டுருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி நம்ம தட்டி சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி வந்து நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கறதுக்காக ஒரு 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணி நான் வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வந்து இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசியும் பருப்பு சேர்த்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி அதை வந்து நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டு இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அது தண்ணி இல்லாமல் தான் நான் வேக வச்சுருக்கேன். நசுக்கி பார்த்து வெந்துடுச்சு அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சாப்பாடும் விசில் வந்துடுச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இன்னும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன ரெசிபிஸ் வேணுனாலும் சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் வந்து அது கூட தயிரும் இன்றைக்கி வந்து பேக் பண்ணுறேன். தயிர் கூட கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். Thanks for watching.